இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆனால் என்னென்னா எனக்கு வந்து கடைசி நேரத்தில் தம்பியை வந்து பார்க்க கொடுப்பேன், இல்லை அவ்வளோதான். நல்லா பழகுவாங்க, நல்லா இது பண்ணுவாங்க, எல்லாருக்கும் நல்லா உதவி செய்வாங்க. நிறைய பேருக்கு இந்த கோயிலுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணி எடுத்து கட்டி எல்லாமே நல்லா செஞ்சாங்க. இனி வந்து பார்க்குறது கஷ்டம் தானே அவங்கள வந்து. நாங்கள் வந்து இப்போ கூட நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தேன், எவ்வளோ பேர் நான் போகணும், இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஆண்டவன் வந்து அழைக்க மாட்டேன்றாரு. ஆனால் தம்பியையும் இவ்வளோ சீக்கிரம் கூப்பிட்டு போனாங்கன்னு தெரியல. ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து மறக்க முடியாது தம்பி. நான் வந்து ரொம்ப பழகலை, தம்பியோட பழகலை, அப்படிலாம் ஒன்றும் பண்ணல. பட் வந்து பார்த்தோன்னே ஒருத்தவங்களை பிடிக்கும்ல நமக்கு. என்னென்னா அந்த ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம ஒரு படத்தில் நடிக்கிறோம், போகிறோம் வர்றோம், அப்படி தான் ஒருத்தர் எப்படியா இருக்கிறாங்கல்ல. ஒரு சின்ன இதாக இருந்தால் கூட ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு எண்ணம்லாம் அவங்கள்ட்ட வராது, தம்பிக்கிட்ட இருக்காது. எல்லாருக்குமே நல்லது தான் செய்வாங்க, ரொம்ப இது பண்ணுவாங்க. நான் போனால் என்னை உட்கார வச்சு சாப்பாடு போட்டு, போதுமாம்மா சாப்பிட்டுட்டிங்களா, உங்களுக்கு திருப்தியாக இருக்கா, இதெல்லாம் கேட்டு தான் அனுப்புவாங்க. எல்லாருமே எல்லார்ட்டையும் பாசமாக இருப்பாங்க, அன்பாக பழகுவாங்க. அதாவது வந்து ஒரு ஆக்டர்னு அதான் ஒரு என்ன சொல்கிறது, நடிகருங்கிறது வந்து தெரியாது. மற்றவங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பந்தாவாக போவாங்க வருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. நார்மலாக எப்படி எல்லோரும் போகிறாங்களோ அந்த மாதிரி தான் போவாங்க வருவாங்க. மற்றவங்கள்ட்டலாம் ரொம்ப அன்பாக பாசமாக பேச பழக, எல்லாத்துலேயுமே எல்லா விதத்துலேயும். அது எப்படி சொல்கிறது, நம்ம அது கிடைக்காத ஒரு பொக்கிஷன் தான் சொல்லணும் தம்பியை வந்து. நான் வந்து டேனியல் பாலாஜி அண்ணா கூட வந்து ஓரளவுக்கு நிறையா க்ளோஸாக இருந்தது, நீங்களும் ஒரு ஆள். ஸோ போன வாரம் வந்து இங்கே வந்துட்டு போனதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். என்னெல்லாம் சொல்லிட்டு போனார் அவர்? லாஸ்ட்டாக இப்போ நம்ம பங்குனி உத்திரம் திருக்கல்யாணம் நடந்தது. அந்த பூஜைக்கு எல்லா விஷயங்களும் கூட இருந்து, நம்மளோட வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஈடுபாடோட ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் பார்த்து பண்ணி, சாமிக்கு அலங்காரம் பண்ணி, எல்லாருக்கூடையும் இருந்து ரொம்ப மகிழ்வோடு அந்த திருக்கல்யாணத்தை நடத்தி, சாமி புறப்பாடு பண்ணுறதுலேருந்து சாப்பாடு பரிமாறத்துலேருந்து எல்லா விஷயத்தையும் நம்ம வீட்டு கல்யாணத்தை நாம் எப்படி பண்ணுவோமோ அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணார். இந்த கோயிலுமே அப்படி தான் பார்த்து இது இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும், எல்லாத்தையும் பார்த்து கட்டினார். அவரோட மறைவு நம்மளோட என்ன சொல்கிறது, ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னும் கொஞ்ச நாள் அவருக்கு நல்ல ஆயுளை கொடுத்துருக்கலாம் கடவுள், அப்படின்றது தான் எல்லாரோட தாட்டும். கடவுள் பற்றி அதிகம்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். எந்த அளவுக்குண்ணா? கடவுள் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அவருக்கு ரொம்பவே அதிகம். அதுவும் அங்காளம்மன்னா அவருக்கு ரொம்ப இஷ்டம். அதனால தான் இந்த கோவில் மூலயமா தான் அவர் வந்து என்ன சொல்கிறது, நம்ம இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோன்ற ஒரு பெருநம்பிக்கையோடு இருந்து, அதனால தான் இந்த கோவிலை மட்டும் எடுத்து அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணார். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே வளர்ந்து பார்த்து இது பண்ணி இருந்த இடம் இது. அதனால தான் அவருக்கு இந்த அங்காளம்மன்னா ரொம்ப விசேஷம். இங்கே இருக்கிற மக்களுக்கு அவர் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார், என்னெல்லாம் செஞ்சுருக்காரு? இங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையும் ஒத்துமையாக சாமி கும்பிட வைக்கணும், எல்லாருக்கூட ரொம்ப அன்போடு இருக்கணும். சின்ன பசங்களுக்கு கூடயும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஜோவியலாக எல்லாருக்கூடையுமே ரொம்ப காமனான ஒரு பர்சன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் பழகுவார். லாக்டவுனில் அண்ணனுக்கு கொரோனா அஃபெக்ட் ஆகியிருந்தது. அது அப்போயோ கொஞ்சம் சீரியஸாக இருந்தது. அது யாருக்கான இங்கே சொல்லலை, அண்ணன் யாருக்குமே. நார்மலாக சும்மா வந்துட்டு போன மாரி தான் அவர் இருந்தார், ஃபீவராக வந்த மாதிரி தான். ரொம்ப டீப்பாலாம் சொல்லலை யாருக்கும். இப்போ தான் நியூஸ் இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காரு, நிறைய சேனல் மீடியாலலாம் போட்டிருக்காங்க. இந்தமாரி சீரியஸ் லெவலுக்கு போயிட்டு இப்போ இந்தமாதிரி ஆயிருக்குங்க. இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் அவர் இல்லைன்றதை கேள்விப்பட்டோன்னே எப்படி இருக்குது இந்த ஊர் மக்களுக்கெல்லாம்? ரொம்ப வருத்தம் தான் ப்ரோ. இப்போ லாஸ்ட் சண்டே பார்த்தோம். இப்போ போன பிஃபோர் சண்டே பார்த்துட்டு பங்குனி உத்திரத்தை வந்து கூட இருந்து பண்ணாங்க. அவங்க அண்ணன் கூட நின்றும் போது அண்ணன் நானும் அவர் அங்கே நிற்கிறேன், நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன். அப்போது வீடியோ எடுத்துருந்தேன். அதில் சிரிச்சார், ஸ்மைல் பண்ணிவிட்டு. அவ்வளோதான். அதோட பார்த்துட்டு போயிட்டு ஊர்வலம் அமைச்சு வச்சுட்டு போனார். இந்த நியூஸ் ஸ்டார்ட் பார்த்தோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. 2 கோடி ரூபாய் செலவில் கோயில் பிரம்மாண்டமாக கட்டி கொடுத்துருக்காரு, அவருடைய சொந்த செலவில். நாங்கள்லாம் மிஞ்சி போனால் ஒரு 20 லட்சம் தான் கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம். இதெல்லாம் அவர் தான் அற்புதமாக அந்த சரஸ்வதி மேலே சிலையை போட்டு அற்புதமாக கட்டியிருக்காரு. போகும்போது அது ஒரு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு போங்க, அவர் ஞாபகார்த்தமாக. நல்லது செய்வார், இல்லைன்னு பண்ணினா போதும். படிப்புக்கு நல்லது செய்வார். நடிப்பில் எவ்வளோ திறமை இருந்தாலும் படிப்பு இல்லாதவங்க பண்ணினா போதும். இந்த செலவு அந்த செலவு, காலேஜ் ஃபீஸ், அது இது எல்லாம் தருவார். அவரை மாதிரி நல்லவர் சீக்கிரம் போயிடுறாங்க, நல்லவங்க வாழ்கிறதில்ல. அதுதான் நல்ல அருமையான மனிதர், பழகிறதுக்கு அருமையான மனிதர், பேசுகிறதுக்கு அருமையான மனிதர். வில்லனா பார்த்துருக்கோம், அதெல்லாம் நிஜம் கிடையாது. நம்பியார் எப்படி அந்த காலத்தில் அந்த காலத்தில் எப்படி நம்பியார் வில்லனாவை பார்த்து பழகி போய் மக்கள். ஆனால் ரொம்ப நல்ல ஒரு குருசாமி அவர். அது மாதிரி தான் இவரும், ஐயப்ப குருசாமி தான். இவரும் மாலை போட்டு போகிறவர் தான், ஒரு இதுவும் தவற மாட்டார். ஆனால் இவர் இன்னும் வாழ்ந்திருந்தாருன்னா எங்களுக்கு இன்னும் நல்லது பண்ணியிருப்பார். நல்லது பண்ணுறவங்க தான் எங்கள் கடவுள் விட மாட்டேன்றாரு.
முன்னாடி உடம்பு சரியில்லாமல் இருந்தார் அவர்? எங்களுக்கே ஷாக்காக இருக்குப்பா, திடீர்னு இறந்துட்டாருண்ணா. நல்லா தானே இருந்தார். போன வாரம் வராரு, இங்கே அன்னதானம் பண்ணுறாரு, போகிறாரு, திடீர்னு மாரடை பண்ணுறாங்க. அன்னதானம் பண்ணார், மார்க்கெட்டில் கோயிலுக்கு அன்னதானம் பண்ணார். இந்த கோயில் மட்டும் கிடையாது, மதுராந்தகத்தில் ஒரு கோயில் அங்காள பரமேஸ்வரி கோயில், அவங்க ஃப்ரெண்டு மூலிமா அந்த இருக்கவங்க சொல்லி இவர்கிட்ட சொல்லி இவங்க அங்கே ஒருத்த கோயிலை புதுப்பித்து 10 வருஷமாக எந்த வேலையும் நடக்காத கோயிலை புதுப்பித்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. நல்ல மனுஷன். நல்ல படத்தில் தான் அவர் கொஞ்சம் வில்லனாக இருப்பார், ஆனால் உண்மையிலே வந்து ஆன்மீகவாதி. கடவுள் பக்தி அவ்வளோ பக்தி. அவர் சின்ன குழந்தையில நீங்கள் வந்துன்னு இருக்கார். ஏன்னா பக்கத்துலேயே தான் எங்கள் வீடும், பின்னாடி பக்கம்தான். அதனால் அவரை பற்றி ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியும். நல்ல மனுஷன் தான். யாராலுமே தாங்க முடியாது அவருடைய ஏற்பை வந்து. ரொம்ப சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருக்குமே தெரியும். டேனியல் பாலாஜி படத்தில் பார்க்குறவங்களும் இல்லையா, அது அத்தை பட்சம் ஓகேவா. இங்கே நேரில் பார்க்கும்போது ஏழு பார்த்தா இருப்பார் அவர். வந்து மற்ற ஆக்டர் மாதிரி மற்ற இது மாதிரிலாம் காட்டிக்க மாட்டார். ரொம்ப சிம்பிளாக வருவார், சிம்பிளாக தான் இருப்பார். சாட்டர்டே சண்டே இங்கே தான் 2 நாளுமே 2 டேஸ் இங்கே தான் இருந்தார். ஏன்னா கோயில் ஒரு 1000 பேர் அன்னதானம் போட்டார், இங்கே மெயின் ரோட்லேயும் போட்டார், இங்கே கோயிலையும் போட்டார். ஆனால் அவருடைய ஏற்பு வந்து ரொம்ப யாராலும் தாங்க முடியாது. ஆனால் அவங்க அம்மாவும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. டேனியல் பாலாஜி அவங்க அம்மாவும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அன்றைக்கி டெத்துன்னு நாங்கள் நைட்டு எங்களுக்கு ஃபோன் வருது. டேனியல் பாலாஜி அண்ணன் அவங்க தம்பியோட ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஃபோன் வந்தது, மிஸ்ஸிங்குன்னு வந்தது. மிஸ்ஸிங்குனாக்கா ஏதோ சண்டை பிரச்சனை அப்படி தான் நாங்கள் இது பண்ணோம். இப்படி மிஸ்ஸிங்னா எங்களெல்லாம் விட்டு போகிற அளவுக்குலாம் மிஸ்ஸிங் ஆவாருன்ற மாதிரிலாம் இல்லை. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டவுடனே கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டலில் இருந்து ட்ரீட்மெண்ட் இல்லாமல் உயிர் விட்டுட்டாருன்னு சொல்லும் போது நம்பவே முடியல. இது வரைக்குமே நம்ப முடியல. வருவார் அண்ணா, வந்து பூஜை பண்ணுவார், கோயிலுக்கு வருவாருன்ற மாதிரி தான் இருக்குது. வீட்லேயே 4 நாள் ஆச்சு அண்ணன் டெத்தாகி. வீட்டிலேருந்து எப்போ வருவார், எந்த பூஜைக்கு வருவார், இப்படி தான் உள்ளே போகிறோம். ஒரு வேலை கூட எங்களால் வீட்டில் எதுவுமே நிம்மதியாக செய்ய முடியல. இன்றைக்கி அஷ்டமி பூஜை. அவர்கிட்ட அங்கேருந்து எது இருந்தாலும் கால் பண்ணி சொல்லுவாருங்க, இது போல் பூஜை இருக்குது, இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, எடுத்து போட்டு பண்ணுங்கன்ட்டு. இது வரைக்கும் ஃபோனும் வரல, அண்ணனும் வரல. எங்களால் வீட்டில் நிம்மதியாகவே இருக்க முடியல. எப்போ பூஜைன்னா அந்த டைமுக்கு வருவாருன்றது அது எங்களுக்கு சந்தோஷமாக இருந்ததில்ல. இப்போ அண்ணன் வரமாட்டேன்னா எழுந்து வந்து வீட்டில் ஒன்றும் செய்ய முடியல. எங்களுக்கு ரொம்ப பிரிவு அதிகமான சோகமாக இருக்குது எங்களுக்கு. இன்னொரு பாலாஜி அண்ணன் எங்கள் கோவிலுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். பசங்களுக்கெல்லாம் ஒரு தைரியம். அவர் நின்னாலே, அவர் பேசுகிறாரு அவரை பார்க்கும்போது நிற்கும் போதே அந்த பூஜையே ஒரு பர்ஃபெக்டாக நடக்கும். அப்படி ஒரு பார்வை அப்படின்னு தான் பார்ப்பார். எல்லாமே புரிஞ்சுப்போம். இது வேணுன்றாரு, அது வேணுன்றது ஓடி போய் டக்குன்னு வச்சு பண்ணி எல்லார் கூடவும் தான் இருப்பார். தனியாக அவர் நான் தான் இது அது மாதிரிலாம் ஒரு இது இல்லை. 10 பேரில் 11 பேராக நிற்பார். அவருக்குன்னு ஒரு சொல்கிற மாதிரி ஸ்பெஷலாக நான் தான் உபயதார் அப்படிலாம் கிடையாது. கோவில் நிர்வாகால் அப்படியும் கிடையாது. பொதுமக்கள் கூட தான் ஒத்துமையாக இருப்பாருங்க. எங்கள் கூட தான், இப்போவும் எங்கள் கூட தான் இருக்கிறார். அது நினைத்து பார்க்க முடியாத இழப்புகள் எங்களுக்கு. ஏன்னா அவர் அந்த கோயிலுக்கு அவ்வளோவுக்கு அதிகமாக செஞ்சுருக்காரு. ஏன்னா அவரை அதாவது முன் வாரம் நாங்கள் பார்க்குறோம் அவரை, அடுத்த வாரம் அவரோட காலையில் பேசுகிறோம், மத்தியானம் நமக்கு டெத்துன்னு வரும்போது மனசில் ரொம்ப சங்கடமாக இழப்பாயிருச்சு. ரொம்ப சங்கடங்கள் தான், நினச்சோட பார்க்க முடியாத இழப்பு எங்களுக்கு. அது இதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்துங்க கேள்விலாம் எதுவும் கிடையாது, நல்லா இருந்தார். நாங்கள் நினச்சோம் இந்த கோயிலுக்கு இவர் அதிகப்படியாக செய்கிறதுனால பல்லாண்டு வாழ்வாரன்னு நாங்கள் வேண்டிட்டு தான் இருக்கோம், நினச்சிட்ருக்கோம் எப்போவுமே. ஆனால் அவரோட என்னன்னு தெரியாது, விதி விளையாடிருச்சு. ஒரு பிரதராக தான் நீங்கள் எல்லாருமே ட்ரீட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படத்தில் தான் வில்லனாக பார்த்துருப்பீங்க. நாங்கள் நிஜத்துலேயே அவர் வில்லனாக பார்க்கல, ஹீரோவாக பார்த்துருக்குறோம். இங்கே இருக்க ஃப்ரெண்ட்லியாக தான் பார்த்துருக்குறோம் நாங்கள் அவரை. அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ தான் உடம்பு சரியில்லை, இதுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுங்களா? இல்லை, இப்போ தான் உடம்பு சரியில்லை. இங்கே இருக்கிற மக்கள்கிட்டலாம் எப்படி பழகுறாரு அவர்? உங்ககிட்ட சின்ன பசங்கள்கிட்டலாம் எந்த மாதிரி பழகுறாரு? ஏன்னா நாங்களாம் சினிமாவில் ஒரு வில்லனாக பார்த்துருக்கோம், எங்களுக்கெல்லாம் ஒரு பயமாக இருக்கும். உங்ககிட்டலாம் அவர் எந்த மாதிரி பழகுவார்? இங்கே சின்ன பசங்க யாருமே பயப்பட மாட்டாங்க. இங்கே அந்த படத்தில் ஒரு வில்லன், நிஜத்தில் ஒரு ஹீரோ. இங்கே எல்லாருக்கும் இப்போது படத்தில் வில்லன்னா அண்ணா அடிப்பாங்க, கோவம் வரும். இங்கே அண்ணனுக்கு கோவம் வராது, யாரையும் அடிக்க மாட்டாங்க. எல்லாரையும் ஜாலியாக, அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாரையும் ஜாலியாக வச்சுக்கிட்டு எல்லாரையும் நல்லா நினைப்பாங்க. கடைசியாக சண்டே அவர் அம்மன் திருக்கல்யாணம்
ஸ்ரீ ஏகாம்பரீஸ்வரருக்கும் காமாட்சி அம்மனுக்கும் கல்யாணம் திருக்கல்யாணம் நடந்துச்சு. அன்றைக்கி லாஸ்ட்டாக வந்தாங்க. அன்றைக்கி ஈவினிங் சாப்பாடு எல்லாமே அண்ணன் தான் பரிமாறினாங்க. யாருக்கா சாப்பாடு இல்லைன்னா அண்ணனே பரிமாறினாங்க கையில். எல்லாருக்குமே சாப்பாடு போட்டாங்க. இப்போ எல்லாருமே அதுதான் பேசுவாங்க. அவர் இப்போ இறந்துட்டாருன்னு அன்றைக்கி எக்ஸாம் எழுத போகும்போது எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் இவர் இறந்துட்டாருன்னு. அவர் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இந்த ஏரியாவில் வந்து எல்லாருக்கும் நல்லா பண்ணிக்கிறாரு அப்படின்னு தருண் தான் எல்லாமே சொன்னான். நான் வந்து அவரை பார்த்ததில்லை. இந்த ஸ்கூல் வந்து பின்னாடி அப்பமா தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கோயில் கூட அவர் தான் கட்டினார் அப்பமா தெரிஞ்சுது. அவள் தானே. ஆனால் அவர் எனக்கு இப்படின்னா படம் தானா. அவரை பார்த்து அவர் பெஸ்ட்டு கேரக்டரு எல்லாம் செம ரோல் ப்ளே பண்ணுவார். அவரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கினேன். ஆனால் எனக்கு பிடிச்ச கேரக்டர் அவர் தான். வில்லனில் வந்து அவர் மாதிரி யாரும் பண்ண முடியாது. அந்த பிகில் படத்தில் அதெல்லாம் பார்த்து அந்த கடைசி சீன் நடுவில் அந்த சீன்லாம் பார்த்தோன்னே செம்ம இன்ஸ்பைரிங் சீன். வடச்சென்னை தம்பி அண்ணா அது செம ரோல்னா அது. எனக்கு இப்போ வரையுமே அவர் இவர் போயிட்டு பின்னாடி அந்த ரோலை திருப்பி யார் வந்து கேபிட்டலைஸ் பண்ணாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அதை கேபிட்டலைஸ் பண்ணும்போது என்னது அவர் மாதிரி இருப்பாங்களான்னு தெரியல. எங்கள் அம்மா கிட்ட கூட இன்னைக்கு காலை கூட தான் சொன்னேன் அவர் போயிட்டா எப்படி நான் அந்த வடச்சென்னை படத்தில் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா தெரியலன்னு தான் சொன்னேன். அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. போன சண்டே கூட இங்கே அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடத்தினார். நிறையா பண்ணியிருக்காரு. அன்னதானம்லாம் போட்டு நல்லவர் தான். அவங்க 6 மணிக்கு கூட வீட்டுக்கு ஃபோன் போட்டு அவங்க அம்மாக்கிட்டையும் பேசியிருக்காரு. அந்த டைமெல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருந்திருக்கு. அதுக்கு மேல்பட்டு தான் வலி வந்திருக்கு. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க. பொட்டிவாக்கம் எந்த பில்ஸ் பொட்டிவாக்கம் போயிருக்காங்க. சினிமாவில் வந்து அவர் ஒரு வில்லனாக தான் பார்த்துருக்கோம், டெரராக வில்லனா. நேரில் அவர் எப்படி இருப்பார்? நேரில் கூட அப்படி தான் இருப்பார். அவர் அப்படி தான் இருப்பார். ஆனால் ஒரு வாட்டி நல்லா பேசுவார், ஒரு வாட்டி கொஞ்சம் கோவமாக பேசுவார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்களாம் ஒத்தி போயிடுவோம். தமாஷா இதான் கோயில் கட்டின பிறகு அவரும் கொஞ்சம் முயற்சி எடுத்து கலெக்ஷன் பண்ணி எல்லோரும் தான் கொடுத்துருக்குறோம். தெரு ஆளுங்களும் கொடுத்தாங்க. எல்லோரும் கலெக்ஷன் பண்ணி அவரும் முயற்சி எடுத்து தான் நல்லபடியாக இது கட்டினார். அது வந்து குறை சொல்ல முடியாது. அவர் என்னென்னு ஆசைப்பட்டாரோ கடைசி நேரத்தில் நம்ம இங்கே வந்து இருக்கலாம். நம்ம குலதெய்வமாக இந்த அம்மா அவங்களுக்கு ரொம்ப ஏழைப்பட்டவங்க தான். அம்மானால தான் அவங்கெல்லாம் முன்னுக்கு வந்தாங்க. நல்லபடியாக இருக்கிறாங்க எல்லாருமே. அதனால் நம்ம வந்து கோயில் கட்டணும், அம்மாவுக்கு எனக்கு பெறாத்தனை நல்லா கோயில் கட்டணும்னு சொல்லி அப்படி தான் சொல்லுவார். பெரியவங்களுக்கும் நல்லது தான் செய்ய, எந்த குறையும் செய்யலை. அவர் கோயிலுக்கு அவர் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிறார். எந்த விஷயத்துலையும் கோயிலுக்கு மின்னு செய்வார். அவர் வந்து பசங்களுக்கு படிக்கிற வசம் பென்சிலோ பேனா இதெல்லாம் உதவி செய்திருக்கிறார். இதுதான் அவர். இப்போ ரீசெண்டாக கடைசியாக எப்போ வந்தார் அவர்? கடைசியாக வந்து போன ஞாயிற்றுக்கிழமை வந்தார். போன ஞாயிற்றுக்கிழமை சாமிக்கே கல்யாணம் பண்ணாங்க, அப்போ வந்தார். சினிமாவில் வந்து அவர் ஒரு வில்லனாக ஒரு கோவப்படுற ஆளாக பார்த்துருப்போம். நேரில் அவர் எந்த மாதிரி இருப்பார்? அவர் வேறு அதுமாரிலாம் இல்லை, நல்லா சாதாரண உங்களை மாரி தான் இருப்பார். கோவப்பட மாட்டார். நல்லா சாதாரணமாக நல்லா பேசுவார். சினிமாவில் வில்லனாக தான் இருந்தார். ஆனால் நிஜத்தில் அப்படி இல்லை, நல்லா இருந்தார்.